தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம். நான் வேலன். இது தமிழ் பாரத் வழங்கும் தி ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி. அதற்காக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மதுவேலன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் மதுவேலன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரு. அதை தொடர்ந்து 11 பேர் அவங்களாம் சரண்டர் ஆனாங்க. அவங்க தான் நினைக்கிறப்ப இப்போ விசாரணையில் பல தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ திமுக, அதிமுக, பாஜக பல கட்சியிலேருந்து வருது. இப்போ கடைசியாக வந்து சம்பவ் செந்தில்ன்ற அளவுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. யார் இந்த சம்பவ் செந்தில், எதனால இதில் ஈடுபட்டிருக்கான்னு பார்க்குறீங்க? தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஜூலை 5ஆம் தேதி வந்து படுகொலை செய்யப்பட்டார். அதிலும் குறிப்பாக இந்த படுகொலை செய்யப்பட்ட உடனே ஒரு 8 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அன்று இரவே. அதன் பிறகு 3 பேர் கைதானாங்க. மொத்தம் 11 பேர் கைதானாங்க. அந்த 11 பேரில் திருவேங்கடம் என்கிற ரவுடியை வந்து அந்த வெடிபொருட்களை வந்து கொண்டு வந்ததன் காரணமாக வந்து விசாரணை கலைத்து செல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க முயன்றதன் காரணமாக வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு. இது வந்து போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிற ஒரு தகவல். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை மீதியுள்ள ஒரு 10 பேரிடம் வந்து துருவி விசாரணை போயிட்டே இருந்திருக்கு. நீதிமன்ற காவலின் மூலயமா காவல்துறையினர் வந்து தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் போனீங்க, யாரெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது, யாரெல்லாம் இந்த கொலைக்கு வந்து பயங்கரமாக ரூட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொன்னை பாலு ஆற்காடு சுரேஷோடைய தம்பி உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த கொலையில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே திமுகவினர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, பாஜகவினர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட வந்த இந்த வேளையில் அதிமுகவை சேர்ந்த திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த மகளிரணி துணை செயலாளர் இருக்கக்கூடிய மலர்கொடி அப்படிங்கிறவங்க வழக்கறிஞர், அவங்க வந்து வழக்கறிஞர், அவங்களுடைய பேர் இது அடிபட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. இப்போ வந்து என்ன அப்படின்னா, அதிமுகவின் பொதுச்செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மலர்கொடியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்க யாருமே அவர் கூட தொடர்பு வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் பண்ணார். அதற்கு அடுத்ததாக இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னொரு வழக்கறிஞர் ஹரிஹரன், இவர் வந்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ், அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில மாணவரணி துணை செயலராக வந்திருக்கிறாரு, வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறாரு. இவருடைய பேர் சம்மந்தப்படவும் போலீஸார் இவரையும் வந்து கைது செஞ்சுருக்காங்க. இவரை கைது செஞ்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உடனே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் அவர்கள் அவர் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கிறேன், இவர் குற்ற செயலில் ஈடுபட்டவரை கட்சியில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு நீக்கியிருக்கிறாரு. அதற்கு அடுத்ததாக அஞ்சலை, உங்களுக்கே தெரியும், வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிரணி பாஜக செயலராக வந்திருக்காங்க. பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காங்க. இப்போ ரவுடி பின்னணி கொண்ட இவங்க, குற்ற பின்னணி கொண்ட இவங்களை எப்படி பாஜக சேர்த்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலையை வந்து தீவிரமாக தனிப்படை போலீஸார் வந்து தனிப்படை அமைச்சு தேடுற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அப்போ இவங்க என்ன கேட்டகரியில் இருந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அஞ்சலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு, அப்புறமேல வந்து கந்துவட்டி வழக்கு, இன்னும் பல வழக்குகள் வந்து கேட்டகரி அவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு B+ கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏவை தாண்டி அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு லீட் பண்ணுற லெவலில் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறதா அதில் வந்து ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் மலர்கொடி அவங்களுடைய கணவர் வந்து தோட்டம் சேகர் வந்து அன்றைக்கு 2001 வந்து படுகொலை செய்யப்பட்டாராம். அந்த சம்பவத்தின் காரணமாக தன்னுடைய மகன்களே வந்து பழிவாங்கும் நோக்கோடு இது மாதிரி இது பண்ணணும், இந்த கொலையில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, இந்த கொலையில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை நோக்கி பல அம்புகள் வந்து இங்கே அங்கங்கே வீசப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இதில் குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இத்தனை கட்சிகள் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி நீண்டுகிட்டு போயிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாருக்கு பயங்கரமான இருந்துச்சு. அப்போ இத்தனை கட்சி பிரமுகர்கள் வந்து எல்லாருமே வந்து அந்த கட்சியில் ஓரளவு செல்வாக்கோட ஒரு நல்ல பொறுப்பிலே இருந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு அசால்ட்டாக வந்து ஒரு மாவட்ட மகளிரணி செயலாளர் பதவியெல்லாம் எந்த கட்சியும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. மகளிர் துணை செயலாளர் பதவியாக இருக்கட்டும், மாநில மாணவரணி துணை செயலாளர் பதவியாக இருக்கட்டும், இல்லை இலக்கிய அணி பதவியாக இருக்கட்டும், எந்த பதவியும் அவ்வளோ சீக்கிரம் உங்களெல்லாம் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்குற இந்த வேலையில் அப்போ இவங்கெல்லாம் வந்து குற்ற பின்னணி கொண்ட நபர்கள்னு தெரியுது, தேடப்படும் குற்றவாளின்னு தெரியுது. இவங்க வந்து வழிப்பறி, கஞ்சா கேஸு, கொலை கேஸு, கொலை முயற்சி வழக்கு, ஆள்கடத்தல், எல்லா கெட்ட விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க, ரவுடிசமாக இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அப்படி இருந்தும் எப்படி இந்த கட்சிகள் எல்லாமே அனுமதித்து இவங்களை விசாரிக்காமல் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்களா, இல்லை இவங்களுடைய பின்புலம் தெரிஞ்சு இவங்கள்ட்ட பணம் காசுலாம் புழங்குது, எதாக இருந்தாலும் வந்து நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து கட்சியில் சேர்த்தாங்களா அப்படிங்கிற ரீதியில் நம்ம ஒவ்வொரு கட்சிக்குமே கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஆனால் ஒரு கட்சி வந்து இந்த வேலையை செய்யாது, ஒரு தப்பான செய்யாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த சதீஷ் யார் அப்படின்னா, ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அருள் அவருடைய அக்கால் பையன்.
இவரும் கிட்டத்தட்ட அந்த சட்டத்துறையில் தான் இருந்திருக்காப்புல. இவங்க அப்பா வந்து திமுக மாவட்ட இலக்கியணி துணை அமைப்பாளராக வந்திருக்கிறாரு. இப்போ அங்கேயும் வந்து ஒரு கேங் குஸ்டியாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இத்தனை ரவுடிசம் வந்து ரவுடிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆம்ஸ்டாங் கொலையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அப்போ ஆம்ஸ்டாங்க்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே இந்த ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. ஏற்கனவே 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ற மோட்ல இருந்திருக்காங்க. ஆனால் அது வந்து ஆம்ஸ்டாங்க்கு ஒரு நல்வாய்ப்பா வந்து அவர் வந்து அதை கடந்து போயிட்டாரு. ஆனால் இந்த முறை வந்து அவரை விதி வந்து க்ளோஸ் பண்ணிருச்சு. பட் இவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் இதில் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த ரவுடிகள் எல்லாம் இணையற புள்ளி எது அப்படின்னா சம்பவ செந்தில் வந்து குறிப்பிடுறாங்க. இந்த சம்பவ செந்தில் யார் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த சம்பவ செந்தில் பேர் வந்துச்சு அப்படின்னா இவருடைய சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி, தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தூத்துக்குடி. இவர் வந்து வெங்கடேச பண்ணையார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு நெருக்கமான ஒரு நபர். அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு நபர் தூத்துக்குடி அந்த தென் மாவட்ட பகுதிகளில். அவரை பற்றின விவரங்கள் கதைகள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் இன்னும் பல்வேறு தளங்களில் செய்திகளெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது வெங்கடேச பண்ணையாருக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு நபராக இந்த சம்பவ செந்தில். அது மட்டும் இல்லாமல் உறவினர் அப்படிங்கிறதுலையும் குறிப்பிடுறாங்க. இந்த சம்பவ செந்தில் வழக்கறிஞர் படிப்புக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் படிக்கிறதுக்காண்டி சென்னை வந்திருக்கிறார். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லா காலேஜில் சீட்டை வாங்கி படிக்கிறாரு. சட்டம் படித்து முடித்தோன்னா வழக்கறிஞராக ஆகிறாரு. வழக்கறிஞர் ஆனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு ரவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், சென்னையில் ஒரு பிரபலமான ரவுடி, நார்த் மாவட்டங்களில் பெரிய தாதாவாக வளம் வந்த ஒரு ரவுடி. அவரை வந்து என்ன ஆகிறாரு அப்படின்னா ஒரு கேஸுக்காண்டி கோர்ட்டுக்கு வந்து போகிறார். அந்த கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல வழக்கறிஞர்கள் இருந்தாலும் கூட இவர் வந்து இந்த வழக்கை வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. கல்வெட்டு ரவியோட வழக்கை வந்து டேக் ஓவர். பொதுவாகவே அப்படிதான் செய்வான்னு சொல்கிறாங்க. ரவுடிகள் வழக்கத்தான் அவர் எடுப்பார், ஏன்னா நெருக்கம் வந்து தான் சொல்கிறாங்க. ஆமாம், இது அதை தான் நான் சொல்ல வரேன். அப்படி அந்த கேஸை எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு ரவிக்காக போய் கோர்ட்டில் வந்து வாதாடுறாரு. அந்த கேஸில் ஜெயிச்சும் கொடுக்குறாரு. ஜெயிச்சு கொடுத்தோன்னா ஒரு வழக்கறிஞர் இவர் கல்வெட்டு ரவி ஒரு பக்கம் தாதா அப்படிங்கிறத தாண்டி 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறிடுது. இவங்களுடைய அந்த நட்பு எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா சென்னையில் வந்து இன்னும் சில ரவுடிகள் பேர்லாம் சொல்லுவாங்க. யார் அப்படின்னா காக்கா தோப்பு பாலாஜி, சிடி மணி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து கல்வெட்டு ரவிக்கு வந்து ஸ்கெட்ச் போட பார்த்துருக்காங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் உள்ளே இறங்கி வக்கீல் அப்படிங்கிற தாண்டி இறங்கி அவரை கல்வெட்டு ரவியை வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தில் தற்காத்து வச்சுருந்துருக்காராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வளர்ந்துருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா ரவுடிகள் மத்தியில் இவர் வந்து இந்த பெரிய பெரிய சம்பவங்களுக்கெல்லாம் ஸ்கெட்சு போட்டு கொடுப்பாராம். அதான் சம்பவங்கிறது தான் அவங்க ரவுடிகள் பாணியில் சொல்ல போனால் கொலை. இந்த கொலைக்கெல்லாம் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாராம், பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா இது போன்ற நாடுகள்லாம் தங்குவாராம். போட்டில் தான் வருவார் அப்படின்னு ஒரு கதையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சம்பவம் செந்தில் இந்த ரவுடிகள்லாம் குறிப்பிடுவாங்களாம். அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இவருடைய பேர் வந்து சம்பவம் செந்தில் அப்படிங்கிறது சம்பவ செந்தில்னு மாறி இருக்கு. ஆனால் ஒரிஜினல் பேர் வந்து செந்தில்குமார். அன்றைக்கு வந்து போலீஸாரால் ஒரு முறை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்புறம் விடுதலை ஆகியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவர் மீது வந்து 4 கொலை வழக்குகள் இருக்குது, பல கொலை முயற்சி வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய குற்றப்பணி கொண்டவரை வந்து எப்படி காவல்துறை கண்ணில் இருந்து எஸ்கேப் ஆனார் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அவர் போட்டோவே பழைய போட்டோவை தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவை தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு பின்னாடி முகம் என்ன மாதிரி மாறி இருக்கும், ஒருவேளை அவர் தாடி வச்சிருக்கிறாரா, என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து இருக்கிறாரு, டோட்டலாக தன்னுடைய கெட்டப்பை வந்து உடல் முழுக்க மாற்றிட்டாரா அப்படிங்கிற பாயிண்ட்லாம் நம்ம ரொம்பவே நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ சம்பவ செந்தில் வரைக்கும் போய் நின்றுருக்கு அப்படின்னா இப்போ அஞ்சலை என்ன குறிப்பிடுறாங்கன்னா சில பேர் வந்து சில பத்திரிகையாளர்கள்லாம் எங்க பயங்கரமான ஒரு லேடி தாதாங்க, லேடி ரவுடிங்க அப்படிங்கிறாங்க. மலர்கொடியை பற்றி விசாரிக்கும் போது என்னன்னா அதுவும் பயங்கரமான பின்னணியாக இருக்குது. பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மகனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறியோட வளர்த்துருக்குது அந்த தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு ஒன்றும் புரியல. அதாவது ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை வந்து எப்போவுமே தீர்வாகாது, வன்முறைக்கு வன்முறை எதற்குமே தீர்வாகாது. ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மனித நேயத்தோட எதுவுமே ஒரு விஷயத்தை அணுகணும். ஒரு பிரச்சனை வந்தால் பேசி தீர்க்கணுமே ஒழிய
கத்தி எடுக்கிறது வந்து அவங்களுக்கே எதிர்வினையாக அந்த கத்தி போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நடைமுறை. ஆனால் அதே சமயம் இந்த சம்போ செந்தில் வந்து நேபாளத்துக்கு தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிறது வந்துலாம் குறிப்பிட்டிருக்காங்க. செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருக்குது. இல்லை ஒருவேளை திரும்ப ஒரு என்கவுண்டர் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. என்கவுண்டர் செய்யப்பட்டால் நம்ம மனிதநேய ஆர்வலர்லேருந்து பலர் வந்து அதை வந்து பண்ணக்கூடாது, அது வந்து தவறு, அது கொலை தான் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே குற்றம் சாட்டுறோம். ஆனால் அதே சமயம் ரவுடிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அதே சமயம் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு என்பது வந்து இவ்வளவு தீவிரமாக போகிறத ஒவ்வொரு நாளும் ஷாக்கிங்காக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஷாக்கிங்காக இருக்குது. இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் கூட இன்னும் 3 நாள் தான் அப்படிங்கிற ரீதியில் வந்து எச்சரிக்கைலாம் விட்டுருக்காரு திமுக அரசுக்கு. இவ்வளவு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்குது. விரைவில் காவல்துறை அதிகாரிகள் உண்மையை வெளிக்கொண்டு வரார்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து ஒரு பேரணியால் நடத்துகிறாங்க. ஆம்ஸ்டாங் மறைவை விட்டு ஒரு பேரணியால் நடத்துகிறாங்க நீதி வேண்டி. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு என்ன நோக்கி போகுது. இதுவரை பல்வேறு கருத்துக்களை பண்ணவே நன்றி. நன்றி.